தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு நம்ம பார்க்க போகிறது திருவெண்காடு சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருவெண்காடு ஆதி சிதம்பரம் கூறப்படுகிறது. புதன் கிரகத்துக்குரிய தலம். இத்தலத்தில் 3 தீர்த்தங்கள் இருக்கின்றது. 3 மூர்த்திகள் இருக்கின்றார்கள். 3 தீர்த்தங்கள் 3 மூர்த்திகளும் பெற்ற ஒரு விசேஷமான ஸ்தலம். இறைவன் அகோரர் ஆடவல்லான். 3 விருட்சங்கள் வில்வம் கொன்றை ஆள். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை யானை பூஜை செய்து பேறு பெற்ற தலம். தேவேந்திரனும் வழிபட்ட பூஜித்த தலம். இறைவன் திருவெண்காட்டுநாதர் ஸ்வேதர்ணியர். இறைவி பிரம்மா வித்யநாயகி. தல விருட்சம் ஆள் கொன்றை வில்வம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இது ஆதி சிதம்பரம் என்பார். புதன் கிரகத்துக்குரிய ஸ்தலம்னு பார்த்தோம். இது அக்னி மூலையில் அக்னி தீர்த்தமும், தெற்கு சுற்றில் சூரிய தீர்த்தமும், வடக்கு சுற்றில் தேவி கோயில் தீர்த்தமும் அமைந்திருக்கு. இத்தீர்த்தம் மகிமை எண்ணில் அடங்காததுங்க. எண்ணியதை எண்ணி நீராடி அவற்றை தப்பாது பெறலாம் இந்த தீர்த்தத்தில். அது மட்டும் இல்லாமல் ஐம்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் கூட இந்த சிறப்புகளை பற்றி கூறப்பட்டிருக்கு. இத்தலத்தில் 3 தீர்த்தம்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த தலத்தில் பிறக்க ஆரூர், தரிசிக்க தில்லை, நினைக்க அண்ணாமலை, இறக்க காசி என்பார். இவை அனைத்துமே ஒருங்கே ஓரிடத்தை தருவது தான் நம்ம திருவெண்காடு. முக்தி தரும் தலம். முக்தி வெண்காடு, முக்தி வாயில், முக்தி நகர் என பெயர் பெற்றது. 4வரும் பாடிய நற்றலம் கூட. தீராத கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இதில் நம்ம நீராடலாம். முக்தி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த விசேஷமான தீர்த்தத்தில் நீராடலாம். இன்னும் இதனோட சிறப்பு ஏகப்பட்டது இருக்குங்க. வெள்ளை யானை பூஜை செய்து பேறு பெற்ற தலம். தேவேந்திரனும் வழிபட்டு பூஜித்த தலம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து இதுக்கு பஸ் போக்குவரத்து இருக்குது. சீர்காழிக்கு தென்கிழக்கிலே 11 கிலோமீட்டர், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கிழக்கே 11 கிலோமீட்டரும் பூம்புகார் இதற்கு அருகாண்மையில் உள்ளது. புத தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திருவெண்காட்டு தலத்தில் போய் அந்த முக்கில் நீராடி தீர்த்தத்தில் நீராடி நம்மளுடைய அந்த தோஷங்களை நீக்கலாம். நன்றி, வணக்கம்.